வல்லினம் மிகா இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம். வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு உச்சரிக்கிறப்பவே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியும் அப்படிதானே, இந்த இடத்துல இக்கு வருமா வராதா அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். சிலது மட்டும் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா சிலதுல வந்து என்ன பண்ணோம் இக்கு வர்ற மாதிரியே இருக்கும் ஆனா வராது அந்த மாதிரி. இப்ப இதுலயே பாரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான். இதுல ஒரே இதுதான் ஆனா இக்கு மட்டும் ஒண்ணு சேர்த்திருக்கோம். அப்ப அதுல சேர்க்கிறப்போ அதனுடைய பொருளை என்ன பண்ணுது நம்மளுக்கு மாறுபட்டு வருது. எப்படி மாறுபடுது சொல்லு பாப்போம். கத்தி கொண்டு வந்தான்னா அது என்ன மீனிங், கத்தி கொண்டு வந்தான்னா என்ன மீனிங்? சத்தம் இல்ல மேம். கிளியரா இல்ல மேம் உங்க வாய்ஸ். இப்ப சொல்லு, கேக்குதா? கேக்குது மேம். சொல்லு. அதாவது இந்த ரெண்டு இதுல என்ன வித்தியாசம் நம்மளுக்கு இருக்கு? கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இருக்கு. இக்கு சேர்ந்திருக்கிறதுல இக்கு சேர்ந்திருக்கு. இக்கு சேர்ந்தா பொருள் எப்படி மாறுபடுதுன்னு கேக்குறேன். பொருள் மாறுபடுதா இல்லையா? மாறுபடுது மேம். என்ன மாறுபடுது? கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான். பேபி சாந்தினி நீ பேசுறது எதுவுமே கேட்கல. அதாவது நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுதுடா, ஆனா எதுவுமே இங்க கிளியரா இல்ல எனக்கு. இப்ப லட்சுமி பேசுறது கேக்குது, ஆனா நீ பேசுறது எதுவுமே சுத்தமா கேட்கவே இல்லை எனக்கு. நான் பேசுறது கிளியரா கேக்கா? ஜெனிஃபர் பேசுறதும் கேக்குது. இப்ப செல்விக்கும் லட்சுமிக்கும் இவளுக்கும் யாரு நம்ம பேபி சாந்தினிக்கும் நெட் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஆமா மேம். மேம் இப்ப கேக்குதா மேம்? இப்ப கேக்குது. லட்சு கேக்குதா மேம்? கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றது கையில ஒரு கத்தி கொண்டு வந்தான் அப்படின்ற மீனிங் மேம். கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றது சத்தம் போட்டு கத்திக்கிட்டு வந்தான் அப்படின்றது வித்தியாசம் மாறுது அப்படிதானே நம்மளுக்கு. ஆனா அந்த ஒரே ஒரு இக்குங்கிற அந்த வல்லினம் மிகுந்து வந்திருக்கு, அதுல என்ன பண்ணிடுது நம்மளுக்கு அந்த பொருளே மாறுபடுது. இதே மாதிரிதான் நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து அந்த வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் மிகக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது. இதுல நம்மளுக்கு இன்னைக்கு பார்க்க போறது இந்த வல்லினம் மிகா இடங்களை மட்டும் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இப்போ அது இது அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் பின்னாடி என்ன பண்ணாது வல்லினம் மிகுந்து வராது. அதே மாதிரி எது எவை இதுல எல்லாம் என்ன பண்ணாது வல்லினம் மிகாது. அது மாதிரி எழுவாய் தொடர்கள்லயே என்ன பண்ணாது வல்லினம் மிகுந்து வராது. இப்ப வந்து குதிரை தாண்டியது கிளி பேசும் இதுல எல்லாம் இப்பு அல்லது இத்து போட்டா என்ன பண்ணாது, அது உச்சரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வித்தியாசங்கள் தெரியும். அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை உருவு மூன்றாம் வேற்றுமை உருவு விழித்தொடர் அதாவது தந்தையே மகளே அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணாது நம்மளுக்கு அந்த வல்லினம் மிகுந்து வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 8 10 தவிர மீதி எண்ணு பெயர்களுடன் என்ன பண்ணாது வல்லினம் மிகுந்து வராது. அப்ப அந்த 8 கூடையும் 10 கூடையும் என்ன பண்ணும் வல்லினம் மிகுந்து வரும். மத்த எண்ணு கூட என்ன பண்ணாது வல்லினம் மிகுந்து வராது. அடுத்தது உண்மை தொகை தாயும் தந்தையும் இதுல வந்து என்ன பண்ணாது வல்லினம் மிகுந்து வர்றதுக்கு என்னது கிடையாது, எந்த விதமான சான்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் அவ்வளவு இவ்வளவு இத்தனை அத்தனை அது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே என்ன பண்ணாது, இதுல எதுலையுமே என்ன பண்ணாது வல்லினம்
மிகுந்து வராது. அதுக்கு அடுத்தது பெயரெச்சம். பெயரெச்சம்னா என்னது? வந்த சிரிப்பு, பார்த்த பையன். அதாவது பெயரெச்சம், அதாவது என்ன பண்ணுது? அது வந்து எச்சத்துல முடியுது, முழுசா என்ன பண்ணல, முடியல. வந்த சிரிப்பு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணாது, நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து வராது. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை என்னது? வேற்றுமை தொகைகள் என்னதுதான்? வேற்றுமை உறுப்பு. அந்த இடத்துல என்ன பண்ணாது, நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து வராது. அதுக்கு அடுத்தது வாழ்க தமிழ், வருக தலைவா, அதாவது வியங்கோல் வினைமுற்று தொடர், சரிதானா? அதுலயே என்ன பண்ணாது, வல்லினம் மிகுந்து வராது. இத மாதிரி ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணாது, வல்லினம் மிக வராத இடங்களாக என்ன பண்ணுது, சொல்லப்படக்கூடியது. இதுலயே உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் என்னதுலாம் உங்களுக்கு தெரியுமா? லக்ஷ்மி? சால தவ நட. சால தவ நனி பூர் நட. இதுதான் என்னது, நம்மளுக்கு உரி சொற்கள். அதுல இந்த சால தவ தட குல இந்த இடத்துல என்ன பண்ணாது, நம்மளுக்கு உரி சொற்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த உரி சொற்களுக்கு பின்னாடி என்ன பண்ணாது, வல்லினம் மிகுந்து வராது. மீதி உரி சொற்கள் பின்னாடி என்ன பண்ணும், வல்லினம் மிகுந்து வரும். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சால தவ தட குல இந்த இதுக்கு பின்னாடி என்ன பண்ணாது, நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து வராது. அதே மாதிரி பார் பார், சல சல, இந்த அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, இது பின்னாடி என்ன பண்ணாது, நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து வராது. அதுக்கு அதே மாதிரி கல், அதாவது நம்மளுக்கு என்னது, கருத்துக்கள், பொருள்கள், இது முன்னாடி என்ன பண்ணாது, அதுக்கு இடையில நம்மளுக்கு என்ன பண்ணாது, வல்லினம் மிகுந்து வராது. ஆனா நம்மளை பொறுத்த வரையில இப்ப கருத்துக்கள்னா நீங்க இதுல எத்தனை பேர் கருத்துக்கள்னு இக்கு போட்டு எழுதியிருப்பாங்க சொல்லு பாப்போம். இக்கு உண்டா கிடையாது? அதாவது நம்மளுக்கு கருத்துக்கள் நீ இது வரைக்கும் எழுதுறப்போ நீ வந்து இக்கு போட்டு எழுதிருக்கியா, இக்கு போடாம எழுதிருக்கியா? இக்கு போட்டுதான் மேம். இக்கு போட்டு எழுதிருக்கீங்க. ஆனா நியாயமானபடி என்ன பண்ணக்கூடாது, இக்கு வராது, சரிதானா? அதே மாதிரி பொருள்கள், பொருட்கள்லயும் என்னது பண்ணிருக்கோம், சில இதுல பொருட்கள்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இல்லுக்கு பதில் இட்டு போட்டோம்னா அதுல என்ன பண்ண மாட்டோம், நம்ம இக்கு சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், வாழ்த்துகள், அந்த ரெண்டு இதுல அப்போ நம்மளுக்கு சில பேர் என்ன சொல்றோம், நம்ம வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம், வாழ்த்துகள்னு என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்போ இத மாதிரி அதாவது இதுல வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, அதுலதான் இதுல கொடுத்திருக்கு பாரு, மிகும் என்பர் சிலர், சரிதானா? ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் அந்த டவுட் இருக்கு. ஆனா இலக்கணம் படி என்ன பண்ணாதது, இக்கு வராது. ஆனா சில பேரோட உச்சரிப்புக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுவோம், நம்ம மாத்துவோம். அப்ப அதை மாத்துறப்ப அதுல என்ன பண்றாங்க சில பேரு, இதுல கண்டிப்பா இக்கு வரும், நான் சொல்றதுதான் சரி அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம், சரிதானா? அப்ப இந்த இடத்துல எல்லாம் நல்லா கவனமா தெரிஞ்சுக்கோ. இதுல என்ன வராது நம்மளுக்கு, இக்கு, அதாவது பொருள்கள், கருத்துக்கள், வாழ்த்துகள், அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணாது, நம்மளுக்கு அந்த வல்லினம் மிகுந்து வராது. ஓகே தானா? இதுதான் இன்னைக்கு இந்த உள்ள டாபிக். நான் இந்த பிபிடி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாதது அப்படிங்கிறதுக்கு உனக்கு இது ஃபுல்லாவே எடுத்துக்காட்டாதான் இருக்கு. இந்த எடுத்துக்காட்டு ஃபுல்லா நீ என்ன பண்ணிக்கோ, படிச்சுக்கோ, சரியாடா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்குலாம்? புரிஞ்ச வரைக்கும் என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லு பாப்போம்.
கருத்துக்களுக்கு இக்கு போட்டுதான் நம்ம எழுதுவோம். ஆனா அது வந்து ஆனா சொல்லுது சொல்லு. அதுக்கு வந்து வந்து வரக்கூடாது. ஆனா நம்ம போட்டுதான் எழுதுறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா கத்தி கொண்டு அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கத்தி கொண்டு அப்படின்னு பார்த்தோம். மேம் கேக்கா? கேக்குதுமா கேக்குது. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? வல்லினம் சரி. இப்ப வந்து லட்சுமி அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டா. மீதி மத்த ஆட்கள் சொல்லு பாப்போம். சொல்லு. இது வரைக்கும் நம்ம எப்படி எல்லாம் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். இப்ப இத படிச்சதுக்கு அப்புறம் எது எதுல வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா மேம். ஆமா மேம். ஓகே. எதுல எல்லாம் உனக்கு அப்படி ஒரு டவுட் இருந்தது, இப்ப எப்படி கிளியர் ஆச்சுன்னு கேக்குறேன். நம்ம கருத்துக்களுக்கு இக்கு போட்டுதான் இது வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் மேம். ஆனா அது வராதுன்னு நீ சொன்னிக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. செல்வி. சரிம்மா, உனக்கு லிங்க் போட்டு விட்டுருக்கேன், அட்டெண்டன்ஸ் லிங்க். அதை ஃபில் பண்ணிரு கரெக்டா பார்த்து. பெபிஷாந்தினி, அட்டெண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன். இப்போ உள்ள கனெக்ட் ஆயிருக்க, அது போட்டுருமா?